பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது முந்தானத்து 31 ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையாக தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த செய்தி இப்படியாக பிரசங்கிக்கப்பட்டது. அதாவது பானையும் இறைச்சியும் என்கிற தலைப்பிலே, சற்று வித்தியாசமான ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அதில் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார். அதில் எல்லாரும் சொல்லுவாங்களாம், இந்த நகரம் பானையும் நாங்கள் அதில் உள்ள இறைச்சியும் என்று சொல்வார்கள். எப்படி? இந்த நகரம் பானையும் நாங்கள் அதில் உள்ள இறைச்சியும் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இடத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே வேதத்தில் அநேக இடங்களிலே பானைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இடங்களிலே இறைச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். அநேக இடத்துல பானைகள் உண்டு. இப்போ நீங்கள் பானையை பற்றி நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நாம் ஒவ்வொரு தலைப்பில் பார்த்தோம். பரிசுத்தமாக்கப்பட்ட பானை. என்ன பானை? பரிசுத்தமாக்கப்பட்ட பானை, இல்லைன்னா பரிசுத்தமான பானை அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நீங்கள் கொஞ்சம் சகரியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த செய்தியிலே நான் மீதி வைத்த ஒரு வார்த்தை உண்டு, அதை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் பேசினவைகளை கொஞ்சம் அப்படியே சுருக்கமாக இன்னைக்கு சொல்லிட்டு நாளைய தினத்தில் நான் பேசாமல் விட்ட ஒரு காரியத்தை பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிறார். இப்போ நான் ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 20-21 போட்டிருக்கு. அந்நாளில் குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்கள் போல் இருக்கும். எப்படி? கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரங்கள். நான் அதை என்ன சொன்னேன்னா, நாம தான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கீழே போட்டிருக்கு, அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். பலியிடுகிற யாவரு வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியரும் இருப்பது இல்லை. அப்போ யூதாவிலும் எருசலேமில் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். அப்போ பானைகள் கர்த்தருக்கு எப்படி இருக்கும்னா பரிசுத்தமாக இருக்கும். இதை நான் பேசியிருக்கிறேன். அதாவது நீங்கள் ஆண்டவருடைய கிருபையினால தாழ்மையான ஒரு கோரிக்கை, 31 ஞாயிற்றுக்கிழமை நடந்த 2 ஆராதனையிலையும் பார்ட் 1 பார்ட் 2 பானையும் இறைச்சியும் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் அந்த லிங்குக்குள்ளே அந்த இதுக்குள்ளே உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அது நன்றாக இருக்கும். நான் முதலாவது பேசியது பரிசுத்தமான பானை, இரண்டாவது பேசியது பயன்படுத்தப்பட்ட பானை. நமக்கு தெரியும், கிதியோன் வெறும் பானைக்குள்ள தீவெட்டியை வச்சாருன்னு போட்டிருக்கோம், தீவெட்டி வைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். வெறும் பானையை உடைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அதற்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமா? பயன்படுத்தப்பட்ட பானை. 3வது ஒரு பானையை பற்றி பேசியிருப்பேன், பறிக்கப்பட்ட பானை. அது என்ன பறிக்கப்பட்ட பானை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதில் போட்டிருக்கோம் முள் நெருப்பினால், சங்கீதத்தில் போட்டிருக்கு முள் நெருப்பினால் அவர்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையாயும், அதாவது கரிந்ததாயும் காற்றோடு அடித்து கொண்டு போயிடுச்சுன்னு போட்டிருக்கோம். நம்ம ஊர் பழமொழியில் ஒரு வார்த்தை உண்டு தெரியுமா? வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்சி போச்சு அப்படிம்பாங்க. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்சி போச்சு. அதான் எல்லாம் நல்லா வரும்போது டொம்முன்னு போயிடும். சிலருடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கும்போது திடீரென்று வந்து ஏதோ ஒன்று அடித்து கொண்டு போகும். அது ஏன் அப்படி அடித்து கொண்டு போகும், இல்லை பைபிள் படி ஏன் போச்சுங்கிறத பேசியிருப்பேன். அதான் பறிக்கப்பட்ட பானை. நல்லா கவனிங்க. பரிசுத்தமான பானை, பயன்படுத்தப்பட்ட பானை, அடுத்தது பறிக்கப்பட்ட பானை, இப்படியாக பேசியிருப்போம். அதே போல் இறைச்சியை பற்றி பேசியிருப்போம். இறைச்சி என்பது எந்த அடிப்படையில் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வேதத்தில் வாசிக்கிறோம், சீயோனுக்கு உம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்யும் அப்படின்னு பேசியிருப்போம். அப்போ இறைச்சி மேக்சிமம் பிரியத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதாவது முதலாக இறைச்சி சாப்பிட்ற அனுபவம் எங்கே வருதுன்னா, ஆண்டவர் நோவா கிட்ட தான் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், கையளிக்கிறேன், நீங்கள் பசுமையான புல் பூண்டுகளையும் மற்ற காரியத்தையும் ஆகாரமாக சாப்பிட்டது மாதிரி இனிமேல் என்ன சாப்பிடுங்க, ஆகாயத்து பறவைகள், ஊரும் பிராணிகள், நீரில் உள்ள ஜந்துக்களை நீங்கள் சாப்பிடுங்க, ரத்தத்தோட மாத்திரம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அங்கே தான் இறைச்சி புசிக்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது லீகலாக அஃபீஷியலாக கர்த்தர் உத்தரவு கொடுக்குறாரு. இறைச்சி சாப்பிட்றதுக்கு, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு. இதில் ஆரம்பித்து பிரியத்தின்படி இறைச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை பேசணும். ஏன்னா ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 புருஷர்கள் வந்தார்கள். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே போய் ஒரு நல்ல இளங்கன்றை அடித்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஈசாக்குடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு கேட்பார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஏசாக்கிட்ட, நீ போய் வேட்டையாடிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது என்ன இறைச்சி தான் கேட்பார் அவர். அப்போ ரெபெக்காள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல வெள்ளாட்டுக்குட்டி எடுத்து சமைச்சு கொடுப்பாங்க பிரியத்தின்படி. அப்போ இறைச்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிரியத்தின்படி இறைச்சி கொடுப்பாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா, இவர் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை பார்க்க வரும்போது, கடைசி முறை தன்னை வெளிப்படுத்துகிற அந்த முறை வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லுவார், நீ அடிக்க வேண்டியதை அடித்து நல்லா சமைச்சு வை, இன்றைக்கி அவங்க என்னோடு கூட சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை ஷேர் பண்ணுவார். அங்கேயும் இறைச்சி இருக்கும். அந்த இறைச்சியை எப்படி ஷேர் பண்ணுவார்னா, பெஞ்சமினுடைய பாத்திரத்தில், அதாவது தட்டில் 5 மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ பிரியத்தின்படி அவர் கொடுக்குறாரு, இறைச்சியை பிரியத்தின்படி அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரியத்தின்படி கொடுக்கறது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பிரியத்தின்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னாளுக்கு 2 மடங்கு கொடுப்பார். யாருன்னா எல்கானா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இறைச்சி அநேக இடத்துல பரிமாறப்பட்டது. அதே போல் பசி போக்கிய இறைச்சி இருக்குது. ஏன்னா எலியா கேரி ஆற்றங்கரையிலே ஒழித்திருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்தார். அதே போல் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு இறைச்சி இருக்கிறது. இறைச்சியை பற்றி ஏராளமான செய்தி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அடி வாங்கிறதுக்கு காரணமாக இருந்த இறைச்சின்னு பேசியிருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து சாப்பிட்டோமே, எங்களுக்கு இப்போ இறைச்சி இல்லையேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறைச்சி கொடுப்பார். கர்த்தர் என்ன கொடுப்பாரு, இறைச்சி கொடுப்பாரு. மோச கூட கேட்பார், ஆண்டவரை எப்படி ஆண்டவரை இறைச்சி கொடுப்பீங்க, என்னோடு கூட இருக்கிற காலாட்கள் மட்டுமே எவ்வளோ பேர் இருக்காங்க, 6 லட்சம் புருஷர் இருக்காங்க, எப்படி கொடுப்பீங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய கை குறுகிட்டோன்னு சொல்லி கர்த்தர் இறைச்சி கொடுப்பாரு. ஆனால் என்ன தெரியுமா, அந்த இறைச்சி சாப்பிட்டு பைபிள் சொல்லுது, பல்லில் இருக்கிறத மென்று சாப்பிட்றதுக்குள்ளேயே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அப்போ அதை எப்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா, அடி வாங்கிறதுக்கு காரணமாக இருந்த இறைச்சி. ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எப்போவுமே இந்த இச்சை என்பது அதிகமாக இருக்கக்கூடாது. அதில் சாப்பாட்லையும் இருக்கக்கூடாது. எதுலேயுமே அளவுக்கு மீறி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செஞ்சார். அப்படி இறைச்சியை பற்றி பேசணும். இப்படி நிறைய காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அது 2 பார்ட்டில் அது இருக்குது. அதில் கடைசியில் ஒன்று நான் சொன்னேன், மகிழ்ச்சியினால் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு இறைச்சி. அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் வரும்போது அந்த இடத்துல இறைச்சி பரிமாறப்பட்டது. அது எங்கே, யார் மகிழ்ச்சினால இறைச்சியை பரிமாறினா, அதை தான் பானையும் இறைச்சியும் என்கிற தலைப்பில் பார்த்துட்டு இந்த ஒன்றை மட்டும் பார்க்காம விட்டு வச்சோம். நாளைக்கு அதை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.